Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் 2024 கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எதுன்றதை பார்க்க போறோம். இதை பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு சாப்டர்லையும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல போகிறோம். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் அவுட் ஆஃப் 70க்கு உங்களால் 60 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அந்த ஹோப்போட இந்த ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாப்டர் 1 ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சாப்டர் 1ல் டிஃபைன் லைட் இயர் ஒளியாண்டு என்றால் என்ன, டிஃபைன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் வானியல் அலகு என்றால் என்ன, டிஃபைன் 1 ரேடியன் ஒரு ரேடியன் என்றால் என்ன, ஸ்டேட் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறைகள் கூறு, டிஃபைன் ஆம்பியர் ஆம்பியர் என்றால் என்ன, டிஃபரன்ஷியேட் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் வேறுபடுத்துக. சாப்டர் 2 வாட் டு யூ மீன் பை கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் கார்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு என்றால் என்ன, டிஃபைன் பொசிஷன் வெக்டார் நிலை வெக்டர் வரையறு, டிஃபைன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசைவேகம் வரையறு, டிஃபைன் ஆக்சிலரேஷன் முடுக்கம் வரையறு, டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவை வரையறு, டிஃபைன் ரிட்டார்டேஷன் எதிர்க்குறி முடுக்கம் வரையறு, டிஃபைன் ரேடியன் ஒரு ரேடியன் வரையறு, ரைட் டவுன் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகளை எழுதுக. In chapter 3 define 1 நியூட்டன் ஒரு நியூட்டன் வரையறு, what is meant by pseudo force போலி விசை என்றால் என்ன, what are concurrent forces மைய விசைகள் என்றால் என்ன, under what condition will a car skid on a leveled circular road சரிசமமான வளைவு சாலை ஒன்றில் கார் சறுக்குவதற்கான நிபந்தனை என்ன, ஸ்டேட் லாமிஸ் தியரம் லாமியின் தேற்றத்தை கூறு, டிஃபைன் இம்பல்ஸ் கணத்தாக்கு வரையறு. In chapter 4 define energy ஆற்றல் வரையறு, define kinetic energy இயக்க ஆற்றல் வரையறு, define power திறன் என்றால் என்ன, define coefficient of restitution மீட்சியளிப்பு குணகம் வரையறு, state law of conservation of energy ஆற்றல் மாறா விதியை கூறு, explain how the definition of work in physics is different from general perception இயற்பியல் வேலையில் வரையானது பொது கருத்திலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை விளக்குக, define potential energy நிலை ஆற்றல் வரையறு. In chapter 5 define center of mass நிறை மையம் வரையறு, define torque and mention its unit திருப்பு விசை வரையறு அதன் அலகு யாது, give any 2 examples of torque in day to day life நடைமுறை வாழ்வில் திருப்பு விசை பயன்படுத்தப்படும் எடுத்துக்காட்டுகள் ஏதேனும் 2 கூறு, state principle of moment திருப்புத்திறனின் தத்துவத்தை கூறு, define center of gravity ஈர்ப்பு மையத்தை வரையறு, ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தமாறா விதியை கூறு, வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சுழற்சி ஆரம் என்றால் என்ன, டிஃபைன் ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தம் வரையறு, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங் தூய உறுதலுக்கான நிபந்தனை என்ன, டிஃபைன் கப்பிள் இரட்டையின் திறப்புத்திறனை வரையறு, மென்ஷன் எனி 2 பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிலைம திருப்புத்திறனின் சிறப்பம்சங்கள் 2ஐ கூறுக. தென் சாப்டர் 6 ஸ்டேட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியை கூறுக, டிஃபைன் கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஈர்ப்பு புலம் வரையறு அதன் அலகை தருக, ஒய் இஸ் த எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் நெகட்டிவ் செயற்கை துணைக்கோளின் ஆற்றல் அல்லது எந்த ஒரு கோளின் ஆற்றல் எதிர்குறியுடையது இருப்பது ஏன், வாட் ஆர் ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டலைட்ஸ் புவிநிலை துணைக்கோள்கள் என்றால் என்ன, துருவ துணைக்கோள்கள் என்றால் என்ன, ஹவ் வில் யூ ப்ரூவ் தட் எர்த் இட் செல்ஃப் இஸ் ஸ்பின்னிங் புவியானது தன்னைத்தானே சுற்றி வருகிறது என்பதை எவ்வாறு நிரூபிப்பாய். சாப்டர் 7 டிஃபைன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் தகைவு மற்றும் திரிபு வரையறு, வாட் இஸ் எலாஸ்டிக் லிமிட் மீட்சி எல்லை என்றால் என்ன, டிஃபைன் பாய்சன்ஸ் ரேஷியோ பாய்சன் விகிதத்தை வரையறு, விச் ஒன் ஆஃப் தீஸ் இஸ் மோர் எலாஸ்டிக் ஸ்டீல் ஆர் ரப்பர் ஒய் எஃகு அல்லது ரப்பர் இவற்றில் எது அதிக மீட்சி பண்புள்ளது ஏன், ஸ்டேட் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் மிதத்தல் விதியை கூறுக, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கோஹசிவ் அண்ட் அடர்சிவ் ஃபோர்ஸஸ் ஓரின மற்றும் வேரின கவர்ச்சி விசைகளை வேறுபடுத்துக, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ லிக்விட் நீர்மத்தின் பரப்பு விழுவிசையை பாதிக்கும் காரணிகள் யாவை, வாட் இஸ் ரெனால்ட்ஸ் நம்பர் ரெனால்ட் எண் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் யாது, டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஒரு நீர்மத்தின் பாகியல் எண் வரையறு. தென் சாப்டர் 8 ஸ்டேட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் விதியை கூறு, வாட் இஸ் வெயின்ஸ் லா வியன் விதியை கூறு, வாட் இஸ் அ பிளாக் பாடி கரும்பொருள் என்றால் என்ன,
Define specific heat capacity. தன்வெப்ப ஏற்புத்திறன் என்றால் என்ன? State 0th law of thermodynamics. வெப்ப இயக்கவியலின் சுழி விதியை கூறு. State first law of thermodynamics. வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை கூறு. State second law of thermodynamics. வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியை கூறு. What is meant by reversible and irreversible process? மீள் நிகழ்வு மற்றும் மீளா நிகழ்வு என்றால் என்ன? State Kelvin Planck statement of second law of thermodynamics. வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியின் கெல்வின் பிளாங்க் வடிவை கூறு. What is an equation of state? நிலை சமன்பாடு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. Define 1 calorie. ஒரு கலோரி வரையறு. Define quasi-static process. மீமெது நிகழ்வு விளக்குக. Define coefficient of performances. செயல்திறன் குணகத்தை வரையறு. State Prevost theory. Prevost தேற்றம் வரையறு. What is meant by state variable? நிலை மாறிகள் என்றால் என்ன? What are intensive and extensive variable? அளவு சார்பற்ற மாறிகள், அளவு சார்புள்ள மாறிகள். What is meant by thermal equilibrium? வெப்ப சமநிலை. What is PV diagram? PV வரைபடம். Define thermal conductivity. வெப்ப கடத்துத்திறன். Why does heat flow from a hot object to a cold object? வெப்பம் ஏன் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பாய்கிறது? What is acyclic process? சுழற்சி நிகழ்வு என்றால் என்ன? Chapter 9. Why moon has no atmosphere? நிலவிற்கு ஏன் வளிமண்டலம் இல்லை? Define degrees of freedom. சுதந்திர இயக்க கூறுகள் வரையறு. List the factors affecting mean free path. சராசரி மோதலிடை தூரத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை? What is the reason for Brownian motion? Brownian இயக்கத்திற்கான காரணம் யாது? State the law of equipartition of energy. ஆற்றல் சமபங்கீடு விதியை கூறு. 10th chapter. Define force constant. விசை மாறிலி வரையறு. What is an epoch? ஆரம்ப கட்டம் என்றால் என்ன? What do you mean by periodic and non-periodic motion? சீரலைவு மற்றும் சீரற்ற அலைவு இயக்கம். Define frequency and angular frequency of oscillation. அதிர்வெண் மற்றும் கோண அதிர்வெண். What is simple harmonic oscillation? சீரிசை அலை இயக்கம். Chapter 11. What are transverse waves? Give example. குறுக்கலை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. What are longitudinal waves? Give example. நெட்டலை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. What is Doppler effect? Doppler விளைவு என்றால் என்ன? What do you mean by red shift and blue shift in Doppler effect? Doppler விளைவில் சிவப்பு மற்றும் நீல இடப்பெயர்ச்சிகளை விளக்குக. What is meant by N correction? முனை திருத்தம் என்றால் என்ன? What is meant by echo? எதிரொலி என்றால் என்ன? Write down the factors affecting velocity of sound in gases. வாயு ஒன்றில் ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கும் காரணிகளை எழுதுக. ஸோ இதெல்லாமே முக்கியமான 2 mark கொஷின்ஸ். அடுத்து 3 mark பார்க்கலாம். Chapter 1. Write the rules for determining significant features. முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை தருக. Explain triangulation method for measuring height of an object. முக்கோண முறையின் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை கணக்கிடுதல். How will you measure the diameter of the moon using parallax method? இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை எவ்வாறு அளவிடுவது? Write the limitations of dimensional analysis. பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை? Define precision and accuracy. நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. Chapter 2. Differentiate speed and velocity. வேகம் மற்றும் திசைவேகம் வேறுபடுத்துக. Define scalar and vector with example. வெக்டர் மற்றும் ஸ்கேலர் எடுத்துக்காட்டுடன் வரையறு. Explain types of vector. வெக்டரின் வகைகள். Derive the expression for centripetal acceleration. மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவை. What do you mean by uniform and non-uniform motion? சீரான மற்றும் சீரற்ற வட்ட இயக்கம். Chapter 3. What are inertial and non-inertial frames? நிலைம குறிப்பாயங்கள் மற்றும் முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள் என்றால் என்ன? State Newton's laws. நியூட்டனின் விதியை கூறு. So that impulse is the change of momentum. கணத்தாக்கு என்பது உந்தத்தில் ஏற்படும் மாற்றம் என்று விளக்குக. Explain different types of inertia with example. நிலைமம் மற்றும் அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. To move an object, push or pull, which is easier? ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா? Differentiate static and kinetic friction. ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்க உராய்வு வேறுபடுத்துக. Chapter 4. Differentiate conservation non-conservation forces. ஆற்றல் மாறா விசை, ஆற்றல் மாற்றும் விசை. Differentiate elastic and inelastic collision. மீட்சி மோதல் மற்றும் மீட்சியற்ற மோதல். Derive the expression for loss of kinetic energy in inelastic collision. மீட்சியற்ற மோதலில் இயக்க ஆற்றல் இழப்பிற்கான கோவை. Write the various types of potential energy. பல்வேறு வகையான நிலை ஆற்றல்களை சமன்பாடுகளுடன் விளக்குக. Chapter 5. Difference between sliding and slipping. சறுக்குதல் நழுவுதலுக்குள்ள வேறுபாடு. Translation and rotational motion. இடப்பெயர்ச்சி இயக்கம் மற்றும் சுழற்சி இயக்கம். Explain why a cyclist bends. சைக்கிள் ஓட்டுபவர் வளைவு பாதையை கடக்க முயலும் போது.
Derive the relation between torque and angular momentum. திருப்பு விசைக்கும் கோண உந்தத்திற்கும் இடையான தொடர்பு. In chapter 6, differentiate gravitational potential and gravitational potential energy. ஈர்ப்பு நிலை ஆற்றல், ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல். Why is there no lunar eclipse and solar eclipse every month? ஒவ்வொரு மாதம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடைபெறுவதில்லை, ஏன்? Kepler's 3 laws, கெப்லரின் விதிகள். State and prove Hooke's law. ஹுக் விதியை கூறி ஒரு சோதனையுடன் நிரூபி. State and prove Pascal's law. பாய்மங்களின் பாஸ்கல் விதியை கூறி நிரூபி. State and prove Archimedes principle. ஆர்கிமெடிஸ் தத்துவத்தை கூறி நிரூபி. Differentiate between streamline flow and turbulent flow. வரிச்சீர் ஓட்டம் மற்றும் சுழற்சி ஓட்டம் வேறுபடுத்து. Obtain an equation of continuity. தொடர் மாறிலி சமன்பாட்டை தருவி. Applications of surface tension. பரப்பு இழுவிசையின் பயன்பாடுகள். Applications of viscosity. பாகுநிலையின் பயன்பாடுகள். In chapter 8, obtain an ideal gas law from Boyle's law and Charles law. பாயில் விதி மற்றும் சார்லஸ் விதியிலிருந்து நல்லியல்பு வாயு சமன்பாட்டை பெறுக. Explain in detail the thermal expansion. வெப்ப விரிவு என்றால் என்ன? Explain calorimetry and derive an expression for final temperature. வெப்ப அளவீட்டியலை விளக்கி அதன் அடிப்படையில் ஒன்றுடன் ஒன்று கலந்துள்ள இரண்டு வெப்ப இயக்க அமைப்புகளின் இறுதி வெப்பநிலை சமன்பாட்டை வருவி. Explain Joule's experiment of the mechanical equivalent of heat. வெப்பத்தின் இயந்திர சமானத்தை விவாதிக்கும் ஜூலின் ஆய்வை விவரி. Derive the expression for Carnot engine efficiency. கார்னோ வெப்ப இயந்திரத்தின் பயனுறுத்திறனுக்கான கோவையை பெறுக. Discuss the ideal gas law. நல்லியல்பு வாயு விதியை விவரி. Describe the anomalous expansion of water, how it is helpful in our lives. தண்ணீரின் முரண்பட்ட விரிவை பற்றி விவரி. நீர்வாழ் உயிரினங்களுக்கு அதனால் ஏற்படும் நன்மை என்ன? In chapter 9, explain in detail the kinetic interpretation of temperature. இயக்கவியற் கொள்கையின் அடிப்படையில் வெப்பநிலையை பற்றி விரிவாக விளக்கவும். Deduce Charles law based on kinetic theory. இயற்கவியற் கொள்கையின் அடிப்படையில் சார்லஸ் விதியினை வருவி. Deduce Boyle's law based on kinetic theory. இயக்கவியற் கொள்கையின் அடிப்படையில் பாயில் விதியினை வருவி. Deduce Avogadro's law based on kinetic theory. இயக்கவியற் கொள்கையின் அடிப்படையில் அவகாத்ரா விதியினை வருவி. Describe the Brownian motion. Brownian இயக்கத்தினை விளக்குக. Then chapter 10, write short notes on two springs connected in series. இரு சுருள்வில்கள் தொடரிணைப்பில் உள்ள தொகுப்பை பற்றி சிறுகுறிப்பு வரைக. Write short notes on two springs connected in parallel. இரு சுருள்வில்கள் பக்க இணைப்பில் உள்ள தொகுப்பை பற்றி சிறுகுறிப்பு வரைக. State the laws of simple pendulum. தனி ஊசலின் விதிகளை தருக. Explain resonance. Give an example. ஒத்ததிர்வு விளக்குக, எடுத்துக்காட்டு தருக. Compare simple harmonic motion and angular simple harmonic motion. சீரிசை அலை இயக்கத்திற்கும் கோண சீரிசை இலை இயக்கத்திற்கும் ஒப்புமைப்படுத்துக. Chapter 11, discuss the law of transverse vibration stretched strings. இழுத்து கட்டப்பட்ட கம்பியில் ஏற்படும் குறுக்கலைக்கான விதிகளை விளக்குக. Write down the characteristics of standing waves. நிலை அலைகளின் பண்புகள். Write down the characteristics of progressive waves. முன்னேறு அலையின் பண்புகள். Compare progressive waves and stationary waves. முன்னேறு அலைகள் மற்றும் நிலை அலைகள். Compare transverse waves and longitudinal waves. குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகள். Write a short note on intensity and loudness. செறிவு மற்றும் உரப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. Then 5 mark questions பாருங்க. Chapter 1, various types of errors. பிழைகளின் வெவ்வேறு வகைகள். Triangulation method and radar method to measure long distance. நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை. Homogeneity of dimensions. பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை, அதன் பயன்கள். Uses of dimensional analysis with example. பரிமாணங்களின் பகுப்பாய்வின் பயன்கள். Chapter 2, triangular law of addition. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி. Properties of scalar products. ஸ்கேலார் பெருக்கல்களின் பண்புகள். Properties of vector products. வெக்டார் பெருக்கல்களின் பண்புகள். Kinematic equations of motion for constant acceleration. மாறாத முடுக்கம் பெற்ற பொருள்களின் இயக்க சமன்பாடுகள். Then chapter 3, motion of blocks connected by a string in vertical motion. மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருள்களின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விளக்குக. Motion of blocks connected by string in horizontal motion. அது கிடைமட்ட திசை. Method of measuring angle of repose. குறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனை. Banking of tracks. வளைவு சாலைகளின் வெளிப்புற விளிம்பு உயர்த்தப்படுவதற்கான நோக்கம். Law of conservation of linear momentum. நேர்கோட்டு உந்தமாறா விதி. Differentiate centripetal force and centrifugal force.
மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகள். சாப்டர் 4 ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வித் எக்ஸாம்பிள் வேலையாற்றல் தத்துவம். எக்ஸ்பிரஷன் ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன்ஸ் வேரியஸ் கேசஸ். ஒரு பரிமாண மீட்சி மோதல். டிஃபரண்ட் ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்டு வேரியபிள் ஃபோர்ஸ். மாறா விசை மற்றும் மாறும் விசையால் செய்யப்பட்ட வேலைகளுக்கு இடையேயான வேறுபாடு. சாப்டர் 5 டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் வித் எக்ஸாம்பிள் சமநிலையின் வகைகள். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் எக்ஸாம்பிள் கோண உந்தமாறா விதி. ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆக்சிலரேஷன். சாய்தளத்தில் உருளுதலை விவரி அதன் முடுக்கத்திற்கான சமன்பாடு. பேரலல் ஆக்சிஸ் தியரம் இணையச்சு தோற்றம். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் செங்குத்து அச்சு தோற்றம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் a rod about its center and perpendicular to the rod. தண்டு ஒன்றின் நிலைம திருப்பு திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் அச்சை பொருத்துமான சமன்பாட்டை விவரி. சாப்டர் 6 derive an expression for escape speed விடுபடு வேகத்திற்கான கோவை. explain the variation of a g with altitude, g with depth. ரெண்டு எது வேணாலும் கேட்கலாம். குறுக்குவோட்டை பொறுத்து g, புவியின் ஆழத்தை பொறுத்து g. derive the time period of satellite புவியை வலம் வரும் துணைக்கோளின் சுற்றுக்கோளத்திற்கான கோவை. derive an expression for energy of satellite துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவை. சாப்டர் 7 பெர்னாலிஸ் தியரம் பெர்னாலி தேற்றம். பாய்ஸ்லஸ் ஃபார்முலா பாய்சன் சமன்பாடு. அப்புறம் கேப்லரி நுண்புலை நுழைவு. சாப்டர் 8 நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் நியூட்டன் குளிர்வு விதி. மேயர்ஸ் ரிலேஷன் மேயர் தொடர்பு. ஒர்க் டன் இஸ் இன் அன் ஐசோதர்மல் ப்ராசஸ் வெப்பநிலை மாறா நிகழ்வை விரிவாக விளக்குக. அப்புறம் ஏடியபெட்டிக் ப்ராசஸ் பரிமாற்றம் இல்லா நிகழ்வு. கார்னோ ஹீட் என்ஜின் கார்னோ வெப்ப இயந்திரம். அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் அ ரெஃப்ரிஜிரேட்டர் குளிர்பதன பெட்டி ஒன்றின் செயல்பாடு. சாப்டர் 9 போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் கைனெட்டிக் தியரி வாயுக்களின் இயக்கவியற் கொள்கைக்கான எடுகோள்கள். மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் அ கேஸினுடைய எக்ஸ்பிரஷன் வாயுக்களின் சராசரி மோதலடி தூரத்திற்கான கோவை. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் பகிர்வு சார்பினை விவரி. எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிரஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கொள்கலனின் சுவரின் மீது ஏற்படுத்தும் அழுத்தத்திற்கான கோவை. derive the ratio of two specific heat capacities of monoatomic, diatomic and triatomic molecules. ஓரணு மூலக்கூறு ஈரணு மூலக்கூறு மற்றும் மூவணு மூலக்கூறுகளின் மோலார் தன்வெப்ப இருப்புத்திறலுக்கான விகிதம். சாப்டர் 10 எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தனிச்சீரிசை இயக்கத்தின் ஆற்றல். சிம்பிள் பெண்டுலம் தனி ஊசல். 4 டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் அலைவுகளின் 4 வகைகள். வாட் இஸ் மென்ட் பை ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன் கோணச்சீரிசை அலையேற்றி. சாப்டர் 11 நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கான நியூட்டனின் சமன்பாடு. அப்புறம் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பு ஓப்பன் ஆர்கன் பைப் மூடிய ஆர்கன் குழாய் திறந்த ஆர்கன் குழாய். நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் இன்ஷால்லா 90 மார்க்ஸ்க்கு மேலே நீங்கள் 100க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் இதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் சொல்லணும். அது மட்டும் நான் சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இதன் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.